ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have thought well before I took this decision. I have thought well அப்படின்னா நான் நல்லா யோசிச்சிட்டேன். எப்போ? Before I took this decision. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா யோசிச்சிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் எப்போயுமே ஒர்க்குன்னு பிஸியாகவே இருக்கேன். ஸோ நான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to spend some time with them. I want to spend அப்படின்னா நான் செலவிட ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். என்னது? some time, கொஞ்சம் நேரம். with them, நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிட ஆசைப்படுறேன். I want to spend some time with them. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவங்க கூட ரொம்ப நேரம் செலவிட்டான். அவன் எப்பயுமே அவங்க கூட இருக்க மாட்டான், பட் இன்னைக்கு அவன் அவங்க கூட ரொம்ப நேரம் செலவிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He spent lot of time with them today. He spent அப்படின்னா அவன் செலவிட்டான். lot of time நிறைய நேரம். with them அவங்க கூட. today அப்படின்னா இன்னைக்கு அவன் அவங்க கூட ரொம்ப நேரம் நிறைய நேரம் செலவிட்டான். He spent lot of time with them today. இதுவே நீ அவங்க கூட கொஞ்ச நேரம் செலவிடணும். தினமும் கொஞ்ச நேரம் செலவிடணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போதும் இங்கே தேவைப்படுவ. அதனால போயிட்டு சீக்கிரமாக வந்துடு. எப்பயும் நீங்கள் தேவைப்படுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are always needed here. அப்படின்னா நீ எப்பயுமே தேவைப்படுவ. ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ நீ இங்கே எப்பயுமே தேவைப்படுவ, அதனால் நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. You are always needed here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு உன்னோட தேவை இங்கே இருக்காது. ஸோ இன்னைக்கு நீ தேவைப்பட மாட்ட, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You are not needed here today. You are not needed அப்படின்னா நீ தேவையில்லை. ஹியர் இங்கே, டுடே இன்னைக்கு நீங்கள் தேவையில்லை. You are not needed here today. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவன் கடைசி வரையும் அதே தான் பண்ணுவான். இவன் மாற்றி வேறு எதுவுமே பண்ண மாட்டான். இவன் கடைசி வரையும் அதே தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will do the same till the end. அப்படின்னா அவன் அதே தான் பண்ணுவான். இவன் அதே தான் பண்ணுவான். till the end, கடைசி வரைக்கும் இவன் இதே தான் பண்ணுவான். ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா சேம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி த அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். எண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வவ்வல்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வல்ஸாக இருந்தால் நம்ம தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டிஹெச்இயை தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ கான்சனன்ஸாக இருந்தால் அந்த வவ்வல்ஸ் லெட்டர்ஸை தவிர மித்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸாக இருந்தால் நம்ம தன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடு. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Go back to where you came from. Go back அப்படின்னா திரும்ப போயிடு. எங்கே? to where you came from. நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடு. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கேயே திரும்ப போயிட்டான். அவன் வந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டான். அவன் எங்கேருந்து வந்தானோ அந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He went back to where he came from. He went back to where he came from. He went back அப்படின்னா அவன் திரும்ப போயிட்டான். எங்க to where he came from, அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கேயே அவன் திரும்ப போயிட்டான். He went back to where he came from. So next one, நீ எங்கிருந்து வந்த அப்படிங்கிறத மறந்துடாத. நீ எங்கிருந்து வந்தன்னு மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't forget where you came from. Don't forget where you came from. Don't forget அப்படின்னா மறந்துடாத. எதை மறக்கக்கூடாது? where you came from, நீ எங்கேருந்து வந்தங்கிறத மறக்காத. Don't forget where you came from. நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறத நான் மறக்க மாட்டேன். நான் எங்கிருந்து வந்தேங்கிறத நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never forget where I came from. I never forget where I came from. I never forget அப்படின்னா நான் மறக்கவே மாட்டேன். where I came from, நான் எங்கிருந்து வந்தேங்கிறத நான் மறக்கவே மாட்டேன். I never forget where I came from. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படாத. மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't get insulted again and again. Don't get insulted again and again. Don't get insulted அப்படின்னா அசிங்கப்படாத. again and again அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப அசிங்கப்படாத. Don't get insulted again and again. ஸோ இதுவே அவன் மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். அவன் மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is getting insulted again and again. He is getting insulted again and again. He is getting insulted அப்படின்னா அவன் அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். again and again மறுபடியும் மறுபடியும். ஓகேவா? இதுவே நான் திரும்ப திரும்ப அசிங்கப்பட விரும்பலை, நான் மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்பட விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have any problem. I don't have any problem. I don't have அப்படின்னா எனக்கு இல்லை. any problem எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. I don't have any problem. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்காக மன்னிப்பு கேட்கணும். நீ இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should apologize for this. You should apologize for this. You should apologize அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்கணும். for this இதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனால் அடிப்படலை. எனக்கு அவனால் அடிப்படலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't get hurt because of him. I didn't get hurt because of him. I didn't get hurt அப்படின்னா எனக்கு அடிப்படலை. because of him அவனால் எனக்கு அடிப்படலை. ஓகேவா? நீ 10 நிமிஷம் வெளியில் இருக்கியா? நீ 10 நிமிஷம் கொஞ்சம் வெளியே இருக்கியா? நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும், நீ ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you be outside for 10 minutes? Can you be outside for 10 minutes? Can you be outside அப்படின்னா நீ வெளியில் இருக்கியா? for 10 minutes 10 நிமிஷத்துக்கு, நீ 10 நிமிஷத்துக்கு வெளியில் இருக்கியா? Can you be outside for 10 minutes? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை உடனே கூப்பிடு. அவனை உடனே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Call him immediately. Call him immediately. Call him அப்படின்னா அவனை கூப்பிடு. immediately அப்படின்னா உடனே. Call him immediately அவனை உடனே கூப்பிடு. ஸோ இதுவே அவனுக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னாலும் சேம் தான். Call him immediately. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ போகணுன்னா போகலாம். நீ போகணுன்னு நினச்சா போகலாம். நீ போகணுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you want to go, you can go. If you want to go, you can go. If you want to go, நீ போகணுன்னா you can go, நீ போகலாம். நீ போகணுன்னா போகலாம். If you want to go, you can go. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை யோசிக்கணும். நீ அதை யோசிக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should think that. You should think that. You should think அப்படின்னா நீ யோசிக்கணும். that அதை நீ அதை யோசிக்கணும். You should think that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா?
யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? whoever can take this, whoever can take this, whoever can take this அப்படின்னா யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். whoever can take this, whoever அப்படின்னா யார் வேணாலும், can take this இதை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன பார்த்துட்டான், அவன் என்ன பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he has seen me, he has seen me, he has seen அவன் பார்த்துட்டான், me என்ன, அவன் என்ன பார்த்துட்டான், he has seen me. ஸோ இதுவே அவன் என்ன பார்த்துருக்கான் அப்படின்னாலும் சேம் தான், he has seen me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நானும் அதே தான் பண்ணியிருக்கேன், நானும் அதே தான் பண்ணியிருக்கேன், அவள் பண்ணினதே தான் நானும் பண்ணியிருக்கேன், நானும் அதே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have done the same, I have done the same, I have done அப்படின்னா நானும் பண்ணியிருக்கேன், the same அதே தான், நானும் அதே தான் பண்ணியிருக்கேன், I have done the same. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா, நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? have you done the same, have you done the same, நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா, have you done நீ பண்ணியிருக்கியா, the same அதே தான், நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா, have you done the same. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனே என்ன அனுப்புனான், அவனே என்ன அனுப்புனான், அவனே என்ன உன்னை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனான், அவரே என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he himself sent me, he himself sent me, he himself sent me அப்படின்னா அவரே என்ன அனுப்புனாரு, he himself sent me, sent அப்படின்னா அனுப்புறது, me என்ன அனுப்புனாரு, சென்டோட பாஸ்ட் டென்ஸ் சென்ட், சென்ட்னா அனுப்புறது. ஸோ அதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா சென்ட். ஓகேவா? he himself sent me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அதை எடுக்க போயிருக்கான், அவன் அதை எடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he has gone to take that, he has gone to take that, he has gone அவன் போயிருக்கான், to take that அதை எடுக்கிறதுக்கு, அவன் அதை எடுக்கிறதுக்கு போயிருக்கான், he has gone to take that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எங்கே போயிருக்கான், அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to know about them, I want to know about them, I want to know நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், about them அவங்கள பற்றி, நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் அவனை பற்றி கேட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to know about him, I wanted to know about him, I wanted to know அப்படின்னா நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், about him அவனை பற்றி, நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you are always here, you are always here, you are நீ இருக்க, always எப்போதும், here இங்கே தான், நீ எப்போதும் இங்கே தான் இருக்க, you are always here. ஸோ இதுவே நான் எப்போதும் இங்கே தான் இருக்கனா, நான் எப்போதும் இங்கே தான் இருக்கனா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம், நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் எனிமோர், லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் எனிமோர், லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் அப்படின்னா நம்ம இதை பற்றி பேச வேணாம், எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேணாம். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது, நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா we should not talk about this anymore, we should not talk about this anymore, we should not talk அப்படின்னா நம்ம பேசக்கூடாது. ஓகேவா? about this இதை பற்றி, anymore அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கேள்விப்பட்டது உண்மையா, நான் கேள்விப்பட்டது உண்மையா,
நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே அது உண்மையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ட்ரூ வாட் ஐ ஹர்ட்? இஸ் இட் ட்ரூ வாட் ஐ ஹர்ட்? இஸ் இட் ட்ரூ அப்படின்னா உண்மையா? ட்ரூ அப்படின்னா உண்மை. இஸ் இட் ட்ரூ அப்படின்னா உண்மையா? வாட் ஐ ஹர்ட் நான் கேள்விப்பட்டது. ஹர்ட் அப்படின்னா கேள்விப்படுறது அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஹியர் அப்படின்னா கேள்விப்படுறது, ஹர்ட் அப்படின்னா கேள்விப்பட்டது, பாஸ்ட். ஓகேவா? ஸோ இஸ் இட் ட்ரூ வாட் ஐ ஹர்ட்? நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஸோ இதுவே நீ கேள்விப்பட்டது உண்மைதான், நீ கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் ட்ரூ அப்படின்னா அது உண்மைதான். வாட் யூ ஹர்ட் நீ என்ன கேள்விப்பட்டியோ அது உண்மைதான். இட் இஸ் ட்ரூ வாட் யூ ஹர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே நீ கேள்விப்பட்டது உண்மை இல்லை, நீ கேள்விப்பட்டது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் நாட் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அது உண்மை இல்லை. வாட் யூ ஹர்ட் நீ என்ன கேள்விப்பட்டியோ அது உண்மை இல்லை. இட் இஸ் நாட் ட்ரூ வாட் யூ ஹர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் இதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையும் இதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் திஸ். ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் திஸ். ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா எல்லா பிரச்சனையும், வில் ஸ்டார்ட் அப்படின்னா ஆரம்பிக்கும். ஸோ இனிமே தான் ஆஃப்டர் திஸ், இதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் திஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.